Hi friends, welcome to the channel. ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா jGRASPனு ஒரு டூல். ஓகே, நம்ம நார்மலாக ஜாவாவெல்லாம் ப்ரோக்ராம் ரன் பண்ணுவோம். நம்ம பெஸ்ட்டு ப்ராக்டிஸ் என்னன்னு சொன்னால் நோட் பேடில் ப்ராக்டிஸ் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. பட் நோட் பேடில் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு பதில் வேறு டூல்ஸ் பார்க்கணும் அப்படின்னா அந்த jGRASPங்கிற டூல் வந்து ஒரு பெஸ்ட்டு டூல். ஸோ இந்த டூலில் வந்து நமக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ஸ்டெப் ட்ரேசிங் பண்ணலாம். ஸோ ஒவ்வொரு லைன்லேயும் என்னென்ன எக்ஸிக்யூட் ஆகுது அப்படிங்கிறது சிங்கிள் ஸ்டெப் ட்ரேஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ நம்ம இப்போ சேனலுக்குள்ளே போகலாம், வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இதில் ஃபஸ்ட் ஒன் jGRASPனா என்ன? இந்த டூல் என்ன இந்த டூல் வந்து ஆக்சுவலாக இந்த டூல் வந்து டெவலப் பண்ணது வந்து ஜாவா லாங்குவேஜ் வச்சு தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ உள்ள பில்டின் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே ஜாவா வச்சு தான் பண்ணியிருக்காங்க. அதனால அந்த jGRASPல உள்ள ஃபஸ்ட் லெட்டர் ஜே ஸ்மால் லெட்டர் வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா இட்ஸ் அ ஜாவா லாங்குவேஜ் அப்படிங்கிறாங்க. கிராஸ்ப்னா என்னன்னு பாருங்கள், கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் அல்காரிதம்ஸ், ஸ்ட்ரக்சர்ஸ் அண்டு ப்ராசஸஸ். ஓகே, அப்போ இதுதான் இந்த jGRASPோட எக்ஸ்பேன்ஷன். இந்த கிராஸ்ப் டூலில் வந்து ஃபுல்லாக ஜாவாவில் பண்ணனா jGRASP அப்படிங்கிறாங்க. இதில் வந்து நீங்கள் என்னென்ன லாங்குவேஜ்லாம் எக்ஸிக்யூட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஜாவா சப்போர்ட் பண்ணும், C++, அப்ஜெக்டிவ் சி, பைத்தான், அடா அண்ட் VHDL. ஸோ இவ்வளோ லாங்குவேஜும் நீங்கள் இதில் ஒர்க் பண்ணி பார்த்துக்கலாம். சிங்கிள் ஸ்டெப் ட்ரேசிங்கோட ஒவ்வொரு லைன்லையும் என்னென்ன நடக்குன்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டர்போ சிலாம் படிச்சிருப்பீங்க. இந்த டர்போ சிலாம் ஒரு சிங்கிள் ஸ்டெப் எக்ஸிக்யூஷன் ஒவ்வொரு லைனில் என்ன நடக்குன்னு பார்த்தோன்னா F7 கீ யூஸ் பண்ணோம். அதே மாதிரி இங்கே வந்து ஃபுல்லாக ஒவ்வொரு ஸ்டெப்ஸ்லையும் என்ன நடக்குன்னு பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கான அந்த வீடியோ இந்த jGRASP டூலில் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து ஆல்ரெடி ஜாவாவை பற்றி ஒரு வீடியோஸ்லாம் போட்டிருப்போம், என்னென்ன சப்ஜெக்ட்டுக்கு என்னென்ன டாபிக்ஸ்லாம் எல்லாம் போட்டிருக்கோம். ஸோ இதை வந்து ஒரு jGRASPல ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறோன்னு சொல்லி பார்க்க போகிறது தான் இன்றைக்கி வீடியோ. ஓகே, இல்லை ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நான் jGRASP ஓப்பன் பண்ணுறேன். என்னோட சிஸ்டமில் ஓப்பன் பண்ணியாச்சு. ஒரு ஃபிபனாச்சி நம்பரை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சிங்கிள் ஸ்டெப் ட்ரேசிங்கில் பண்ணுறோம். இப்போ மேலே வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபைலில் நான் ஃபிபனாச்சி சீரிஸ் நம்பரை ஓப்பன் பண்ணியே வச்சுருக்கேன். கிளாஸ் நேம் ஃபிபோனே கொடுத்துருக்கேன். பப்ளிக் ஸ்கேனர் கிளாஸை க்ரியேட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன். -1 +1 i = 1 a5 பின்னு ஃபிபனாச்சி நம்பரை பிரிண்ட் பண்ணுறதுக்கு எத்தனை நம்பர் பிரிண்ட் பண்ண போகிறோம் இன்புட் வாங்குகிறோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து ஃபிப் இஸ் ஈக்குவல் டு R1 + R2 நம்ம இதெல்லாம் பண்ணுவோம்ல. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு ஃபிபனாச்சி, செகண்ட் ஃபிபனாச்சி, தேர்ட் ஃபிபனாச்சி அப்படி பிரிண்ட் ஆகும். இதோட டாஸ்க் என்னன்னு பார்த்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு 5 நம்பர்ஸ் பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு 5 ஃபிபனாச்சி நம்பர் பிரிண்ட் பண்ணணும். மேலே பார்த்தா ஃபைண்ட் அண்ட் ரன் மெத்தட் இருக்குது, அதை ரன் பண்ணால் போதும். என்டர் த நம்பர் ஆஃப் ஃபிபனாச்சி நம்பர்ஸ் டு பி பிரிண்டட். இப்போ எனக்கு ஒரு நம்பர் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த நம்பரை பேஸ் பண்ணி எனக்கு 5 கொடுத்தா 5 நம்பர்ஸ் பிரிண்ட் ஆகுது. 0 1 1 2 3 அப்படின்னு பிரிண்ட் ஆகுது. ஓகே, இதை போய் கிளியர் சிம்பிள் கொடுத்தீங்கன்னா இட் கிளியர் த அவுட்புட் விண்டோ. நெக்ஸ்ட் செகண்ட் டைம் ரன் பண்ணுறேன், அந்த மேலே உள்ள ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து என்னது செகண்ட் டைம் இன்புட் வந்து நான் 10 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து 10 நம்பர்ஸ் பிரிண்ட் ஆகுது. 0 1 1 2 3 5 8 13 21 அண்டு 34 பிரிண்ட் ஆகுது. இது வந்து நார்மல் எக்ஸிக்யூஷன். இப்போ கிளியர் பண்ணுறோம், நார்மல் எக்ஸிக்யூஷன் பண்ணியாச்சு. இப்போ நான் சிங்கிள் ஸ்டெப் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னு பாருங்கள். அந்த ரன் சிம்பிள் பக்கத்தில் இந்த ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா கோடிங்கில் போயிட்டு எங்கேருந்து ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணி சிங்கிள் ஸ்டெப் பிரேக்கிங் பாயிண்ட் வைக்கணும். எங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம், எனக்கு இந்த கோடிங்கில் வந்து இங்கே ப்ராப்ளம் வருது, இந்த இடத்துல வந்து எனக்கு மிஸ்டேக் ஆகுது, அப்போ அந்த லைன்லேருந்து நான் ட்ரேஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த லைனை செலக்ட் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு ரெட் கலர் இண்டிகேஷன் மாதிரி வரும், அதை கொடுத்தாச்சுன்னா இந்த ரெட் கலர் இண்டிகேஷன் வந்தாச்சு அப்படின்னா இந்த ரெட் கலரில் வந்து இதிலேருந்து லைனை வந்து 1 by 1 எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படிங்கிற மீனிங். அது பக்கத்துலேயே பாருங்கள் ஃபைண்ட் அண்ட் டீபக் த மெயின் மெத்தட் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணோன்னா லெஃப்ட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த வேரியபிள்ஸ், எவாலுவேஷன்ஸ் இதெல்லாம் புதுசாக வந்து நமக்கு நிற்கும். ஓகே, மேலே ஒரு டவுன்வர்ட் ஆராக ஸ்டெப் ஓவர் ஃபார் செலக்டட் த்ரெட், இதுதான் நமக்கு ஒவ்வொரு லைன் பை லைன் எக்ஸிக்யூட் பண்ண போகுது. அதை நீங்கள் கிளிக் பண்ணிகிட்டே வந்தால் போதும். ஃபஸ்ட் லைன் எக்ஸிக்யூட் பண்ணியாச்சு. செகண்ட் டைம் கிளிக் பண்ணலைன்னா என்டர் த நம்பர் ஆஃப் ஃபிபனாச்சி நம்பர்ஸ்னு பிரிண்ட் ஆகுது. தேர்ட் லைனை பிரிண்ட் பண்ணுறீங்க. இன்ட்டு n = s = நெக்ஸ்ட் டாட் இன்ட்டுன்னு கொடுத்துருக்கோம். அதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்பர் நம்மகிட்ட கேட்கும். 5ன்னு கொடுத்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு ப்ராசஸ்க்குள்ளே லூப்புக்குள்ளே போகுது. i வந்து இனிஷியலாக 1 இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்பர் பிரிண்ட் ஆகுது 0, -1 +1 போட்டால் 0 ஆகுது. அப்புறம் R1 = i ++ i வந்து 2 ஆகுது. 2 <= 5, அகெயின் கண்டிஷன் ட்ரூ. திரும்ப அந்த லூப் எக்ஸிக்யூட் ஆகிட்டே வருது பாருங்கள். செகண்ட் நம்பர் 1 பிரிண்ட் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் லூப், தேர்ட் நம்பர் பிரிண்ட் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து i வந்து 4 <= 5.
எகெயின் ஃபோர்த் நம்பருக்கு உள்ள ஸ்டெப்ஸ் போகுது. இந்த மாதிரி நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிட்டோன்னா ஃபோர்த் நம்பர் பிரிண்ட் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து 5 வருது. ஃபிஃப்த் நம்பர் பிரிண்ட் ஆகுது. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க, I++னா 6ன்னு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக கண்டிஷன் ஃபால்ஸ் எக்ஸிட் ஃப்ரம் த லூப். இதை நீங்கள் நெக்ஸ்ட்டு கம்ப்ளீட்டாக முடிக்கவும் பாருங்கள், லெஃப்ட் சைடு விண்டோ எல்லாமே கிளியர் ஆகிடுது, அவுட்புட்டும் நமக்கு டிஸ்பிளே ஆகிரும். ஸோ இது வந்து நார்மலாக ஒரு கோர் ஜாவா ப்ரோக்ராமை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம் சிங்கிள் ஸ்டெப் பை. ஸோ இதுதான் நமக்கு அந்த jGRASPோட பெஸ்ட் ப்ளஸ் பாயிண்ட். டீபக்கிங் ஃபுல்லாக லைன் பை லைன் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கலாம். இன்னொரு நம்ம நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன போகிறோம் அப்படின்னா, ஒரு கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் ப்ரோக்ராமுக்குள்ளே போகலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், ஃபைலில் போய் ஓப்பன் கொடுத்துட்டேன். ஓப்பனில் போய் எந்த ஃபோல்டர் நம்ம ஃபைல் வச்சுருக்கோமோ அந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணலாம். நெக்ஸ்ட் இ ட்ரைவில் போகிறேன். இ ட்ரைவில் நான் ஒரு ஃபோல்டர் வச்சுருக்கேன், ஜேபி ஜாவா ப்ரோக்ராம்ஸ்னு. அதில் உள்ள கீழே எல்லா டைப் ஆஃப் ஃபைல்ஸும் ஜாவா ஃபைல்ஸ் மட்டும் வச்சுக்கலாம்னா ஜாவா ஃபைல்ஸ் மட்டும் டிஸ்பிளே ஆகும். அதில் என்னோடய ஃபைல் நேம் பார்த்தீங்க அப்படின்னா studentdemo.javaன்னு ஒரு ஃபைல் வச்சுருக்கேன். ஜஸ்ட் அதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணால் அந்த கோடு டிஸ்பிளே ஆகுது. டிஸ்பிளே இப்போ ஃபஸ்ட்டு ஸ்கேனர் கமாண்டு, நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறோம், நேம், ரிசல்ட், ரெஜிஸ்டர் நம்பர், subject 1, subject 2, subject 3 டோட்டல் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இன்புட் ஃபங்க்ஷன் எல்லாமே நேமு, ரெஜிஸ்டர் நம்பர், 3 மார்க்ஸை வாங்கிக்கிறோம். ஸ்கேனர் கமாண்ட் எல்லாமே வச்சாச்சு. ரிசல்ட் கால்குலேஷன் டோட்டல் வந்து என்ன பண்ணுறேன், 3 சம் பண்ணுறீங்க. ரிசல்ட் வந்து 3லேயும் greater than 50 இருந்தால் ரிசல்ட் பாஸ், எனி ஒன் சப்ஜெக்ட் less than 50னா ரிசல்ட் ஃபெயில் வச்சுருக்கோம். அவுட்புட்டில் வந்து ஆல் த 7 வேரியபிள்ஸும் பிரிண்ட் பண்ணுறோம். மெயின் கிளாஸ் வந்து ஸ்டூடெண்ட் நேமு, ரெஜிஸ்டர் நம்பர். மெயின் கிளாஸ் வந்து ஸ்டூடெண்ட் டெமோன்னு வச்சுருக்கோம். அதில் வந்து ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறோம். ஸ்டூடெண்ட் ஸ்பேஸ் S1 ஈக்குவல் டு நியூ ஸ்டூடெண்ட் வச்சாச்சு. என்டர் த இன்புட்ஸ் ஃபார் ஆப்ஜெக்ட் 1, S1 டாட் இன்புட்டு, ரிசல்ட் கால்குலேஷன் எல்லாத்தையும் வாங்குகிறோம். நெக்ஸ்ட்டு டேபிள் ஃபார்மேட்டில் பிரிண்ட் பண்ணுறோம். ஓகே, கிளியர் கமாண்ட் கொடுத்து அவுட்புட் விண்டோ கிளியர் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ரன் கமாண்ட் கொடுக்குறோம். ரன் பண்ணும்போது என்டர் த இன்புட்ஸ் ஃபார் ஆப்ஜெக்ட் 1 அப்படிங்கிறது. நேம் வந்து நான் சங்கர் கணேஷ் அப்படின்னு கொடுக்குறேன். ரெஜிஸ்டர் நம்பர் 11, 22, 33, 44 கொடுத்தாச்சு. என்டர் யுவர் மார்க்ஸ் ஃபார் 3 சப்ஜெக்ட்ஸ் கொடுத்துருக்கோம். 55, 66, 77 அப்படி கொடுக்குறேன். ஸோ அவுட்புட் எனக்கு இந்த டேபிள் ஃபார்மேட்டில் டிஸ்பிளே ஆகுது. இப்போ எனக்கு இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா சங்கர் கணேஷ் ரெஜிஸ்டர் நம்பர் 3 மார்க் ஆகுது, பிரிண்ட் ஆகுது, டோட்டல் பிரிண்ட் ஆகுது, ரிசல்ட் வந்து பாஸ்னு பிரிண்ட் ஆகுது. ஸோ நான் கிளியர் பண்ணிக்கிறேன். செகண்ட் டைம் ரன் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம பாஸுங்கிற ரிசல்ட்டு பார்த்தோம். ஃபெயிலுக்கு ஒரு சாம்பிளுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்குறோம். நெக்ஸ்ட் என்டர் யுவர் நேமில் வந்து SSGன்னு கொடுத்துக்கிறேன். ரெஜிஸ்டர் நம்பர் 1, 2, 3, 4, 5, 6. மார்க் வந்து 3 சப்ஜெக்ட் மார்க் 44, 55, 66. இப்போ ஒரு சப்ஜெக்ட் வந்து less than 50. ஸோ ரிசல்ட் வந்து ஃபெயில் அப்படின்னு வந்து நிற்குது. ஓகே, இது வந்து நார்மல் எக்ஸிக்யூட் பண்ணியாச்சு. இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ கிளியர் கொடுத்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, எனக்கு சிங்கிள் ஸ்டெப் ட்ரேசிங்கில் பண்ணணும். அப்போ சிங்கிள் ஸ்டெப் டீபக் பண்ணணும் அப்படின்னா எந்த லைனில் நான் செலக்ட் பண்ண போகிறேன், இந்த ஸ்டூடெண்ட்டில் நான் செலக்ட் பண்ணிட்டேன். ஓகே, ஸ்டூடெண்ட்டில் செலக்ட் பண்ணி வச்சாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் நான் வந்து அந்த பட்டனை கிளிக் பண்ணவுமே எனக்கு அந்த இது வந்துருச்சு. இப்போ என்டர் த இன்புட்ஸ் ஃபார் ஆப்ஜெக்ட் 1 அப்படின்னு கேட்குது. இப்போ அந்த ஆப்ஜெக்ட் 1ல் நேம் கேட்டிருக்கோம். இப்போ கண்ட்ரோல் ஆட்டோமேட்டிக்காக இதை கிளிக் பண்ணும்போது S1 டாட் இன்புட் போகும்போதே ஆட்டோமேட்டிக் எங்கே போயிடும், இன்புட் ஃபங்க்ஷனில் போயிட்டு நமக்கு தேவையான இன்புட்ஸ்லாம் கேட்க ஆரம்பிச்சாச்சு. ஃபஸ்ட்டு வந்து என்டர் யுவர் நேம் கேட்குது. நான் வந்து SSG அப்படின்னு கொடுக்குறேன். என்டர் யுவர் ரெஜிஸ்டர் நம்பர் செகண்ட் இன்புட் கேட்குது. 11, 22, 33. என்டர் யுவர் மார்க்ஸ் ஃபார் 3 சப்ஜெக்ட்ஸ் கேட்குது. நம்ம ஒரு 3 மார்க் என்ட்ரி பண்ணுறோம். 55, 66, 77 கொடுத்தாச்சு. அப்போ நெக்ஸ்ட்டு நான் சிங்கிள் ஸ்டெப்பை கிளிக் பண்ணும்போது S1 டாட் ரிசல்ட் கால்குலேஷனில் கர்சர் நிற்குது. அதை நான் கிளிக் பண்ணோன்னே S1 டாட் ரிசல்ட் கால்குலேஷன் முடிஞ்சது. இப்போ சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டரில் லைன் பிரிண்ட் பண்ணுறோம். லைன் பிரிண்ட் ஆகுது. இப்போ என்ன வந்து ஹெட்ரு பிரிண்ட் பண்ணுறோம். நேமு, ரெஜிஸ்டர் நம்பர், சப்ஜெக்ட் 1 ஃபஸ்ட் லைனில் போட்டிருக்கேன். அடுத்த லைனில் எனக்கு சப்ஜெக்ட் 2, சப்ஜெக்ட் 3, டோட்டல் அண்ட் ரிசல்ட். அதை நான் நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணோம். நெக்ஸ்ட் 4 அந்த ஹெட்ரு பிரிண்ட் ஆகுது. எகெயின் லைன் பிரிண்ட் ஆகுது. நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணுறேன். இப்போ எனக்கு வந்து S1 டாட் அவுட்புட்னா கண்ட்ரோல் ட்ரான்ஸ்ஃபர் டு அவுட்புட் ஃபங்க்ஷனில் போயிட்டு நமக்கு அந்த வேல்யூஸ் எல்லாமே பிரிண்ட் ஆகுது. SSG 11, 22, 33 நம்பரில் பிரிண்ட் ஆகிட்டு வந்துச்சா பாஸ் வரைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து திரும்ப அண்டர்லைன் போடுறோம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் த எக்ஸிக்யூஷன். ஸோ ஆப்ரேஷன் கம்ப்ளீட்டட் அப்படின்னு வருது. ஸோ இது இந்த டூலோட ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த டூலில் வந்து நம்ம வந்து நார்மல் லூப்பிங் ப்ரோக்ராம் எப்படி ரன் ஆகுது, அந்த வேரியபிள்ஸோட வேல்யூஸ் எப்படி இருக்குது அதெல்லாம் பார்க்கலாம்.
செகண்ட் விஷயம் ஒரு கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் ப்ரோக்ராம் இருக்குது அப்படின்னா அந்த கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் ப்ரோக்ராம் எப்படி ரன் ஆகுது. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா டீபக்கிங் டூலோட மெயின் ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா நீங்கள் ஒரு ப்ரோக்ராம் ரைட் பண்ணுறீங்க, அந்த ப்ரோக்ராமில் வந்து எங்கே மிஸ்டேக் இருக்குதுன்னு பார்க்கலாம். சப்போஸ் ஒரு ப்ரோக்ராம் ரன் பண்ணுறோம், ஃபைனல் அவுட்புட் மட்டும் ராங்காக வருது. ஸோ இப்போ அந்த ஃபைனல் அவுட்புட் ராங்காக வரும்போது எந்த லைனில் மிஸ்டேக் இருக்குதுன்னு பார்க்குறதுக்காண்டி இதில் வந்து நம்ம ஏதாவது பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இதை டவுட்ஸ் தான் சென்ட் த மெயில் டு SSC channel 786@gmail.com சென்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.